இந்த வீடியோ எடுக்கிற பார்த்தீங்கன்னா வைப்பமலை காந்தி நகருங்க. இந்த பைக்கை குறுக்க நிறுத்திக்கிட்டு இந்த தரத்தில் நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. மேலே ஒரு ஓட்டு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் எங்களோட வீடு. நானும் எங்கள் அம்மாவில் தான் நடந்து போயிட்டுருக்குறோம் 25 வருஷமாக. இப்படி வண்டி குறுக்க நிறுத்திக்கிட்டாங்கன்னா நாங்கள் எப்படி தண்ணி குடம் தூக்கிட்டு ஏறுவோம், எப்படி ஒரு அல்லவசமாக இறங்கி ஏறுவோம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நானும் பெட்டிஷன் எங்கெங்கேயே கொடுத்து பார்த்துட்டு ஒரு ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க. தலைவர்கிட்ட பேசணும்னா அவர் எங்களால் அவங்ககிட்ட பேச முடியாது, நீங்கள் போய் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. கலெக்டர் ஆஃபீஸும் கொண்டு போய் பெட்டிஷன் கொடுக்கலாம் தான் இருக்கிறேங்க. அதான் பொது மீடியா கொண்டு போயிட்டோம்னா அவங்களே ஷேர் பண்ணி விடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கலாம். பஞ்சாயத்து பைப்பு போட்டாங்க. அந்த பஞ்சாயத்து பைப்பை உடச்சி போட்டுவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஓஸை கொண்டு போய் கனெக்ஷனுக்கு கீழே அந்த பைப்பில் சொல்லி விட்டு மோட்ரு போட்டு எப்படி இழுக்கிறாங்க பாருங்கள். அந்த பக்கம் 15 வீட்டுக்காரங்க இருக்காங்க. ஸ்கூல் இருக்குது, ஸ்கூலுக்கு இந்த லைன் தான் தண்ணி போகும், அவங்களுக்கும் தண்ணி போகிறதில்ல. அவங்களும் பெட்டிஷன் தலைவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டாங்க, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன தான் முடிவு பண்ணுறதுனே உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறாங்க. தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தெருவில். இதுக்கு ஒரு முடிவு காலம் எப்போ தான் பிறக்குமே தெரியல. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம், வீடியோ எடுத்து நீங்கள் இப்படியே ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க பார்க்கலாம். வீடியோவை பக்கத்தில் நின்று தாங்க எடுத்துகிட்டு இருக்கிறேன். எவ்வளோ தேனவட்டாக நிற்கிறான் பாருங்கள். அப்போனா உனக்கு பயம் கிடையாது, நீ வீடியோ மட்டும் தானே எடுக்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு தென்னவட்டாக நிற்கிறான் பாருங்கள். வீடு கட்ட இடத்துல பாருங்கள் கட்சி குடி பாருங்கள். எதுக்குங்க இது தேவையில்லாமல்? இது பந்தாவுக்கா? நான் கட்சிட்டு இருக்குன்னு காட்டுறது தாங்க இது. ஆனால் கட்சியில் இருந்தால் நம்ம எது வேணால் சாதிச்சிக்கலான்ட்டு ஒரு தென்னவட்டு தான் உங்களுக்கு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்துக்கு போகிறது பஞ்சாயத்து ரோடுங்க இது. இந்த பஞ்சாயத்து ரோட்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வீட்டை காட்டுற மாதிரிங்க. அந்த வீட்டுக்காரங்க 10 அடி தடம் தாங்க அது. அந்த 10 அடி தடத்துலையும் பார்த்திங்கன்னா 5 அடி ரோட்டு மேலே இழுத்து கட்டிக்கிட்டாங்க. இழுத்து கட்டிட்டு நம்ம எதுக்குப்பா ரோட்டு மேலே இழுத்து கட்டுன்னு கேட்டால் நாங்கள் அப்படி தான் கட்டுவோம், எங்கள் வீட்டுக்கு பட்டா இருக்குது, புறம்போக்கில் எங்களுக்கு பட்டா கொடுத்துட்டாங்க, நாங்கள் அப்படி தான் கட்டுவோம், நீ யார்கிட்ட வேணுமே கம்ப்ளைண்ட் கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த மண்டபத்தில் ஒரு நாளைக்கு கல்யாண முகூர்த்தம்னு வந்துச்சிங்கன்னா ஒரு 200 கார் 300 கார் பாஸ் ஆகுதுங்க. எல்லாமே வண்டி பவர் ஷேரிங் தான் இருக்குது. ஏதோ ஒரு விபத்து நடந்துச்சுன்னா இவங்க உசுருக்கு கேரண்டி கொடுப்பாங்களா? அதே மாதிரி காத்தால பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் வருது, டிப்பர் வருது, எல்லோரும் இதில் தான் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஷார்ட்கட் ரோடு இந்த ரோடு தாங்க, அதனால் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இவங்ககிட்ட போய் கேட்டோம்னா